Hi, this is Chef Dina from The Residence Tower, Chennai. இது ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். எல்லோரும் எல்லா விதமான ப்ரிப்பரேஷன் உங்கள் வீட்டு கிச்சன்லேருந்து சமைக்க முடியும்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய ஷோ தான் இது. இன்றைக்கி நம்மளோட செக்மெண்ட்டில் வந்து ஒரு சூப்பராக 2 ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபியோட பேர் என்ன கேட்டிங்கன்னா பேக்டு ப்ளூபெர்ரி யோகர்ட், இன்னொன்று ஃப்ரெஷ் ஃப்ரூட் டார்ட். நம்மளோட நிகழ்ச்சியில் நான் பண்ண ரெசிபி எல்லாரும் பார்த்துட்டு ஒரு சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ வெரி மச். இப்போ இது தொடர்ந்து நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி பேக்டு ப்ளூபெர்ரி யோகர்ட். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்த்தலாமா? பேக்டு ப்ளூபெர்ரி யோகர்ட் தேவையான பொருட்கள்: ஃப்ரெஷ் க்ரீம் 100 கிராம், கர்ட் 100 கிராம், மில்க் மேட் 100 கிராம்ஸ், ப்ளூபெர்ரி 50 கிராம்ஸ். இந்த பேக்டு ப்ளூபெர்ரி யோகர்ட் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாரும் பார்த்தாச்சு. இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது என்கிட்ட இருக்க இந்த தயிர், கொஞ்சம் மில்க் மேட், அப்புறம் குக்கிங் க்ரீம், அந்த ப்ளூபெர்ரி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் ஒன்றா டுகெதர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் குவான்டிட்டி நான் சொன்ன மாதிரி எல்லாமே 100 கிராம் 100 கிராம் 100 கிராம். நீங்கள் மறக்கவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்கானு. ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது என்கிட்ட இருக்க இந்த மில்க் மேடை இதில் 100 கிராம்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, போதும். ஓகே, இதுக்கப்புறம் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்கு பிறகு வந்து நான் கர்ட் ஆட் பண்ணுறேன். இந்த கர்டும் 100 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் குக்கிங் க்ரீம் 100 கிராம். இதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி 50 கிராம் ப்ளூபெர்ரி. இந்த ப்ளூபெர்ரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த ப்ளூபெர்ரி வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி இதில் போட்டுடலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் டுகெதர் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி வித்தின் 5 மினிட்ஸில் ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடும் இந்த மிக்சரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டபுள் பாயிலிங் போட போகிறோம். டபுள் பாயிலிங்லாம் எப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் வந்து ஸ்டவ்வில் வச்சும் போடலாம், அப்படி இல்லை மைக்ரோவனில் இருந்துன்னா மைக்ரோவன் வச்சும் போடலாம். ஒரு சின்ன பவுலில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு தண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டஃப், அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ஸை அதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஒயிட் பவுலில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கல, அதாவது பேக்டு ப்ளூபெர்ரி யோகர்ட், இந்த மிக்சர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த அளவுக்கு நான் குவான்டிட்டி ரெடி பண்ண மிக்சர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ளூபெர்ரி மிக்சர் ரெடி ஆகிடுச்சு, அதாவது இந்த யோகர்ட் தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக மார்க்கெட்டில் நீங்கள் எனக்கு ப்ளூபெர்ரி கிடைக்கல, ஸோ இந்த டிஷ் நான் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு பதில் நிறைய ஆல்டர்னேட்டிவான நிறைய க்ரஷ் இருக்குது. அதாவது மேங்கோ இருக்குது, கிவி இருக்குது, லெமன் இருக்குது, ஸோ இது மாதிரி சாக்லேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் ஆட் பண்ணி இதுக்கப்புறம் பண்ணலாம். நிறைய ஃப்ளேவர்ஸ் வரும். ஸோ அந்த மேங்கோஸ் வரும்போது என்னென்னா, உங்களுக்கு அந்த மேங்கோட அந்த டேஞ்சி ப்ளஸ் அந்த சார், அந்த புளிப்பு, அந்த கேர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த புளிப்பு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஷார்ப்பான ஒரு சார் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இது ஆட் பண்ணும்போது, இந்த ப்ளூபெர்ரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக அந்த இனிப்பு தன்மை, அந்த சாரோட அந்த புளிப்பு தன்மை கம்மியாயிடும். ஸோ இந்த டைமில் இந்த க்ரஷ் போடும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக அந்த இனிப்பு தன்மை இருக்கும். ஸோ ஒரு க்ரஷ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும், மைனராக இருக்காது. ஸோ ஆனால் முக்கியமாக இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணும்போது கம்பல்சரி அந்த கேர்டு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ் கேர்டில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ப்ரிப்பரேஷன் கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு வரும். வீட்டில் எல்லோரும் தயிர் சாப்பிட்டு பழகிருப்பீங்க. அந்த டைமில் இது மாதிரி பேக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் டபுள் பாயிலிங் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இந்த டபுள் பாயிலிங் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம ஃப்ளாட்டாக ஒரு செராமிக் பவுல்னா எடுத்துக்கோங்க. இந்த செராமிக் பவுலில் இதுமாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். போதும். தண்ணி ஆட் பண்ண பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிக்சர் இது உள்ளே வைக்கிறேன். சரிங்களா? இதே நீங்கள் வீட்டில் பண்ணும்போது, வீட்டில் ஓகே நான் என்னோடய மைக்ரோவன் இல்லை, நான் வீட்டில் அடுப்பு மட்டும் தான் வச்சுருக்கேன்னு சொன்னீங்கன்னா, அந்த டைமில் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் இங்கே எடுத்துக்கோங்க. ஈவன் நம்ம வீட்டில் இருக்க இட்லி ஸ்டீமர் இருக்குல்ல, இட்லி சட்டி,
அந்த இட்லி சட்டியில் விட நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இது மாதிரி செரமிக் பவுலில் மேலே சில்வர் ஃபைல் அந்த பேப்பரை ஜஸ்ட் மேலே அப்படி கவர் பண்ணிவிட்டு டபுள் பாயில், எப்படி வீட்டில் இட்லி சுட்டு எடுக்கிறீங்களோ அது மாதிரி டபுள் பாயில் பண்ணிவிடும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. மைக்ரோவன்லாம் நீங்கள் வீட்டில் டேரெக்டாக நம்ம வீட்டில் இருக்க அடுப்பில் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ என்கிட்ட மைக்ரோவன் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் நான் மைக்ரோவன்லேயே யூஸ் பண்ணுறேன். இந்த மிக்சர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மைக்ரோவனில் வைக்க போகிறேன். இந்த மைக்ரோவனில் வைக்கிறதுக்கு 5 to 10 minutes. அதாவது இந்த சின்ன போர்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சா போதும். இதே கொஞ்சம் வால்யூம் அதிகமாக நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு 15 to 20 minutes ஆகும். ஸோ எந்த அளவுக்கு குவான்டிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் 10 minutes வச்சு செட் பண்ணுறேன். இப்போது இந்த பேக்கரி ப்ளூபெரி யோகர்ட் நம்ம வந்து டபுள் பாயிலிங் போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஓகே, இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. இது ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். இப்போ நம்மளோட இந்த பேக்கரி ப்ளூபெரி யோகர்ட் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி டபுள் பாயிலிங் போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா? வாங்க. வாவ், சூப்பர், சூப்பராக வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ப்ளூபெரி யோகர்ட், அதாவது எல்லா மிக்சர் எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கரெக்டாக டபுள் பாயிலிங் போட்டுடும்போது கட்டி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு ஒரு 1/2 hour நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு 1 or 2 hours ரெடி பண்ணி முடித்த பிறகு நான் டேரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒன்ஸ் நல்லா சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெசன்டேஷன் பண்ணி நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ இப்போது நம்ம ரெடி பண்ணதை தனியாக எடுத்து வச்சலாம். தண்ணி இதுக்கு மேலே தேவையில்லை. ஓகே, இந்த ப்ரிப்பரேஷன் பக்காவாக சூப்பராக டபுள் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரிப்பரேஷன் பேர்லேயே அந்த ப்ளூபெரின்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதனால் அந்த ப்ளூபெரியை வச்சு வச்சுன்னு ஒரு கார்னிஷ் பண்ணிடுறேன். ஒரு சைடு ஜஸ்ட் ஒரு அப்படி பஞ்சோட நீங்கள் வைக்கலாம். அப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறது. சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிடலாம். ப்ரெசன்டேஷன் நமக்கு எது வேணால் வைக்கலாம். அது பார்க்குறதுக்கு எந்த அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல்லாக வைக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இந்த கிவியும் இப்படி ஜஸ்ட் லைட்டாக பீல் பண்ணிடுறேன். பீல் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் ஆஃப் இந்த கிவி, கார்னிஷ் இப்படி தான் இல்லை, நம்ம வீட்டில் எப்படி நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராபெரி இருந்தால் கார்னிஷ் பண்ண முடியும், கிவி இருந்தால் கார்னிஷ் பண்ண முடியல. பைனாப்பிள் இருந்தாலும் ஜஸ்ட் பைனாப்பிள் அழகாக கட் பண்ணி ஸ்கூப் பண்ணிட்டு வைக்கலாம். ப்ளூபெரி பேக்கரி யோகர்ட் சூப்பராக வந்திருக்கு. அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ராபெரிலாம் கிவிலாம் வச்சு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து இன்னொரு டிஷ் என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தலாமா? ஃப்ரெஷ் ஃப்ரூட் டார்ட் தேவையான பொருட்கள் ஸ்ட்ராபெரி, கிவி, ஃபிக், ட்ராகன் ஃப்ரூட்ஸ், மைதா 300 grams, ஐசிங் சுகர் 100 grams, vanilla essence 2 drops, butter 200 grams, whipped cream தேவையான அளவு. இப்போ இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் டார்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதாவது பேஸ்னால் இந்த டார்ட் ரெடி பண்ணுறதுக்கு, டார்ட்னா அந்த குக்கீஸ் பேஸ் மாதிரி வரும். சரிங்களா? அந்த டார்ட் எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த ஃப்ளாரு, இந்த சுகர் எல்லாத்தையும் டுகெதராக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வீட்டிலே சப்பாத்தி மாவு பேசுவீங்களோ அதே மாதிரி தான் பேசணும். ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி அதிகமாக போட்டு பிசையக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன பவுலில், இந்த பவுலில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நம்மக்கிட்ட இருக்க ஐசிங் சுகர், நான் சொன்ன அந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்கரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே வந்து சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி நீங்கள் பண்ணால் கூட ஒரு 5 grams இல்லை 10 grams அதிகமானால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த பேக்கரி ப்ரிப்ரேஷன், இந்த ப்ராடக்ட், இது மாதிரி பேஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே
கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 85 கிராம்ஸ்னா 85 கிராம்ஸ், 100 கிராம்ஸ்னா 100 கிராம்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் எந்த ஒரு டிஷ்ஷு பண்ணாலும் அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறதில்ல. இதுக்கு பிறகு மைதா, ஓகே மைதா போட்டாச்சு. இதுக்கப்புறம் பட்டர் லைட்டாக மெல்ட்டான பட்டர் தான் நல்லாயிருக்கும், அதனால் மெல்டட் பட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் 2 ட்ராப் போடுறேன். ஓகே, இந்த வெனிலா எசன்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் இருந்துன்னா என்ன கேட்டால் உங்களுக்கு வந்து டாமினேட் பண்ணும். ஸோ டோட்டலாகவே அந்த ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் டாமினேட் பண்ண வச்சு அந்த ஃப்ரூட்ஸு ஃப்ரெஷ் க்ரீம்லாம் நீங்கள் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு அந்த ப்ரிப்ரேஷன் டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் வீட்டில் பண்ணும்போது அந்த எந்த ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணாலும் ஜஸ்ட் தேவையான அளவுக்கு 2 மடங்கு, அதாவது 2 ட்ராப்னா 2 ட்ராப்பு, 3 ட்ராப்னா 3 ட்ராப் ஆட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மிக்சரை நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் அந்த பட்டர், அந்த மைதா, ஐசிங் சுகர் வச்சுருக்கேன்ல, இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணுறேன். தண்ணி வேணும்னா இல்லை ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா பட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்ராப் அடிக்கிறேன், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் போட்டால் போதும். ஸோ ஒன்ஸு கொஞ்சம் உதிரியாக இருக்கும், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மிக்சர் வந்து இப்படி நல்லா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா எப்படி நல்லா சாஃப்டாக அந்த பட்டர். ஸோ தண்ணி வந்து தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், தண்ணி இல்லைன்னா வேணாம். கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன காரணம் கையில் ஒட்டாமல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டர் தான். ஸோ அந்த பட்டர் அந்த அளவுக்கு நமக்கு நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இது வந்து குக்கீஸோட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சின்ன அந்த வீட்டில் அந்த ஸ்டார் அந்த கட் என்ன இருந்ததுன்னா ஸ்டார், ஸ்கொயர், ரவுண்டு அப்படி என்ன இருந்ததுன்னா நீங்கள் அது கூட நீங்கள் குக்கீஸாக யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ரிப்பரேஷன், அதாவது ஃப்ரெஷ் ஃபுட் ஆட் பண்ணுறோம். இதுலேயே வந்து நீங்கள் வீட்டில் பிஸ்கெட் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைமில் இதை பிஸ்கெட்டோட நீங்கள் சாப்பிட்லாம். சின்ன சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் சைஸில் பண்ணலாம், அப்படின்னா ஒரு ரவுண்டு, ஸ்கொயர், ஸ்டார் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வெனிலா எசன்ஸ் வேலை இதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா வேறு எந்த ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா பைனாப்பிள் மற்றபடி எசன்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி டாமினேட் பண்ண பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு பேசிக்கான ஒரு எசன்ஸ் கேட்டிங்கன்னா அந்த வெனிலா எசன்ஸ் மட்டும்தான். வெனிலா எசன்ஸ் மட்டும் போடுங்க போதும். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட்டில், அதாவது இந்த ஷெல்லில் வந்து நம்ம என்ன பண்ணணும், தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். இதில் நீங்கள் உள்ளே வந்து எதுவும் அப்ளை பண்ண வேண்டியதில்லை, என்ன ஏன்னா சஃபிஷியன்ட் பட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்துகிட்டு ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா என்ன வேணால் உங்களுக்கு வந்து அது வந்து அந்த டாட் சாப்பிடும்போது உள்ள ஸ்டஃபி நீங்கள் என்ன உள்ளே வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது டாமினேட் பண்ணும். ஸோ அதனால் எந்தளவுக்கு தின்னாக நீங்கள் இப்படி பண்ணணும். சரிங்களா? அந்த ஸ்டஃப்பை வந்து கரெக்டாக உள்ள தேவைன்னா நீங்கள் திருப்பி டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டஃப்பை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கார்னர் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடணும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்க போகிறோம்ல, ஒன்ஸ் நீங்கள் பேக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும் போது உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்டஃபிங் உள்ளே இருக்கணும். அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த கார்னர் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு பிளேட் வைக்கிறேன். இந்த பிளேட்டில் வந்து ரெடியான இந்த 5 நம்பர்ஸையும் இந்த டாட்டும் ரெடி பண்ணுறேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைக்ரோவனில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்ரோவனில் ஜஸ்ட் கரெக்டாக 10 to 15 மினிட்ஸ் வச்சா மட்டும் போதும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் ரெடியாகி வரும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து கார்னிஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டாட் நம்ம 5 நம்பர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, உள்ள ஒரு 10 நிமிஷம் ஆகும், 10 to 15 மினிட்ஸ் ஆகும் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. இது ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த டாட் வந்து 15 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தலாமா? மைக்ரோவனில் எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக பிளேட் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் வந்து சின்ன துணி அப்படின்னா இந்த டாங் அந்த மாதிரி இருந்து வச்சுருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ரெடியான இந்த டாட்டை வந்து ஜஸ்ட் டேரெக்டாக கீழே ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இந்த டாட் வந்து ஒன்ஸ் நீங்கள் குக் பண்ண வரும்போதே வெளியே வந்துடும். சரிங்களா? அப்படி வரலன்னா இப்படி லைட்டாக மோல்டை இப்படி தட்டணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக
லைட்டாக அப்படி தட்டிட்டு அப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு வந்தால் வந்துடும். கொஞ்சம் சூடு ஆறாமல் இருந்ததுன்னா வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டாட் வந்து ஜஸ்ட்டு டர்ன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லலாம். நான் இந்த டாட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் டேரெக்டாக வந்து அதில் உள்ள ஸ்டஃப், அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த டோ வந்து கரெக்டாக ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வேணும்னா நீங்கள் இதில் எந்த ஒரு டூத்பிக் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன டாட்டோட போடாமல் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும். இதே வந்து கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சாக கொஞ்சம் கிறிஸ்பாக வேணும்னு வச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு டாட் ரெடி, அந்த மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கு ஒரு டூத்பிக்கில் ஒரு 10 ஓட்டை சின்னதாக ஜஸ்ட் டாட் போட்டாவே நீங்கள் அது கொஞ்சம் பேக் பண்ணி வர டைமில் உங்களுக்கு கரெக்டாக அந்த கிறிஸ்மஸ் கிடைக்கும். இப்போ நம்ம டாட் ரெடி ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக வந்திருக்கு. அந்த டாட் இதுக்கு மேலே தான் அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி வந்து இந்த டாட்டில் நீங்கள் எப்போலாம் பண்ணி ட்ரை பண்ணி அசத்தலாம் இருந்துச்சுன்னா வீட்டில், எஸ்பெஷலி இந்த வீட்டில் குழந்தைங்களை ஸ்கூலில் லீவ் விட்டு ஜாலியாக இருப்பான் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி அழகாக ஒரு சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுக்குற ப்ரிப்ரேஷன் இது மாதிரி தான் சூப்பராக பண்ணுங்க வீட்டில். இப்போ நான் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு அழகாக பிளாக் பிளாட்டர்ஸ். இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு தேவையான பிளாட்டர்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் டைரெக்டாக ஓகே. இப்போது நான் அழகாக இந்த பிளேட்டில் வந்து என்ன பண்ணிங்கன்னா பிளாக் பிளாட்டர்ஸில் அழகாக 5 நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இந்த பைப்பிங் பேக்கில் வந்து நான் என்ன பண்ணிங்கன்னா இந்த வெப் க்ரீம், அதாவது தேவையான அளவு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வெப் க்ரீம் வந்து டேரெக்டாக இதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த வெப் க்ரீமை வந்து ஜஸ்ட் டேரெக்டாக ஜஸ்ட் ஒரு பைப் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வெப் க்ரீம்லலாம் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. வீட்டில் வந்து நல்ல ஒரு பாலிஷான ஒரு பேப்பர் சம்திங், அதாவது இந்த வெப் க்ரீம் பண்ணுறதுக்கு இந்த கவர் என் வீட்டில் இல்லை, நான் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த டைமில் வீட்டில் நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த குவாலிட்டியில் உள்ள பிளெயின் பேப்பர் சம்திங் என்ன இருந்ததுன்னா இந்த மாதிரி பேப்பரை வந்து வீட்டில் எப்படி அந்த சுண்டர்கள்லாம் பீச்சில் மடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடிச்சுட்டு ஜஸ்ட் கார்னர் கட் பண்ணிட்டு அந்த க்ரீம் இதில் போட்டு நீங்கள் அப்படியே பைப்பிங் பண்ணலாம். ஸோ இந்த பைப்பிங் பேக் இருந்தால் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை. அப்படியும் இல்லை, எனக்கு பேப்பரில் கஷ்டமாக இருக்குன்னா 2 ஸ்பூன் இங்கே பாருங்கள், இந்த 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த க்ரீம் இருக்குல்ல, இந்த க்ரீமை இப்படி 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 எடுத்துகிட்டு இப்படி கரெக்டாக ஒரு ஷேப் வரும். இப்படி எடுத்துகிட்டு அப்படி ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது ஒரு கார்னிஷ் நல்லா வரும். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ஸ்ட்ராபெரியை சின்னதாக 1/4 நீங்கள் வீட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த லீஃபோட கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கலர் மேலே இருக்க அந்த கலருக்கும் ப்ளஸ் அந்த க்ரீன் லீஃபும் வரும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு ஸ்ட்ராபெரி கட் பண்ணிடலாம். இந்த ஃபிக்கை நான் கட் பண்ணுறேன் கொஞ்சம் சின்ன சைஸாக. ஓகே, ஃபிக்கை நம்ம கட் பண்ணியாச்சு. சின்ன சைஸ் கட் பண்ணுங்கள், அதான் மச் பெட்டராக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம். பெரிய பீஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா டாட் வந்து ரொம்ப சின்ன பீசஸ். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிவி ஜஸ்ட் லைட்டாக இப்படி பீல் பண்ணிடலாம். ஓகே, இந்த கிவி வந்து ஜஸ்ட் லைட்டாக சைடில் ட்ரிம் பண்ணுறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு அப்போ ஒரே ஈவன் சைஸை கிடைக்கும். ஓகே, கிளியர். இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ். இவ்வளோ ட்ராகன் ஃப்ரூட்ஸ் தேவையில்லை, அதனால் ஒரு சின்ன சைஸ் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வைக்கணும் இல்லை. ஓகே, எனக்கு ஸ்ட்ராபெரி இல்லை, எங்கள் வீட்டில் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், அதுபோல் பைனாப்பிள் வைக்கலாம், பனானா வைக்கலாம். ஸோ பனானா வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம். ஜஸ்ட் லைட்டாக பனானா நீங்கள் தின் ஸ்லைஸை கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் சுகர் போட்டு லைட்டாக நீங்கள் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டவ் கிட்டே போய்ட்டு இப்படி லைட்டாக க்ரில் பண்ணிவிட்டு சுகர் மேலே அப்படி போட்டு நம்ம பேனில் போட்டு ஜஸ்ட் லைட்டாக க்ரில் பண்ணிவிட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டாக வரும், அதை கூட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுமாதிரி பைனாப்பிள். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என் வீட்டில் இது மட்டும் தான் இருக்குது, எனக்கு பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஆப்பிள் வச்சு பண்ணுங்கள், க்ரீன் ஆப்பிள் இருக்குது, கொய்யா பழம். ஸோ நீங்கள் இதெல்லாம் முக்கியமாக எதுக்கு சொல்லணும்னா அந்த சைஸை நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்க, எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் ஒரு பேசிக்கான ஒரு இம்பேக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒருத்தர் இம்பேக்ட் பண்ணால் ஸோ நீங்கள் அது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இந்த பிளேட்டிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த பிளேட்டிங்கை நீங்கள் டர்ன் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் அந்த ப்ராப்பராக பண்ண முடியும். ரெண்டு வைங்க இல்லை ஒன்று வைங்க, உங்களுக்கு நம்மளோட விருப்பம் தான். ஸோ ஃப்ரூட்ஸ் வச்சாச்சு. இதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ஜஸ்ட் ஒரு பீஸ் வைக்கிறேன். ஒன்றும் இல்லை 2 இப்படின்னா வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒயிட்டாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன அந்த பிளாக் அண்ட் டாட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபிக். ஸோ இந்த மாதிரி எப்போ சீசனில் நம்மளுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ, மார்க்கெட்டில் என்ன ஈஸியாக கிடைக்குமோ அந்த ஃப்ரூட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அழகாக இப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் டாட். நான் சொன்ன மாதிரி அழகாக அந்த டாட்டில் அந்த வெப் க்ரீம் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸான ப்ரெசன்டேஷன். எஸ்பெஷலி வந்து நான் சொன்ன மாதிரி லீவ் டைமில் ஸ்கூல் பசங்க லீவ்லாம் முடிச்சு வர டைமில் இந்த மாதிரி பண்ணி அசத்துப்பாங்க, சூப்பராக இருக்கும். என்றைக்கு நம்மளோட செக்மெண்ட்டில் 2 ரெசிபி சூப்பரான ரெசிபி பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னும் 2 ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். சண்டா புது ஷெஃப் தீனா. See you, bye. Take care.